நர்மதா பானலிங்கம் என்பது இயற்கையாகவே நர்மதை ஆற்றின் படுக்கையில் உருவாகும் சிவலிங்க வடிவிலான கற்களாகும். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இவை மிகவும் தனித்துவம் வாய்ந்தவை. இதன் சிறப்புகள் இதோ. 1. இயற்கையான உருவாக்கம். நர்மதை ஆற்றில் உள்ள கற்கள் நீரோட்டத்தின் வேகத்தாலும் சுழற்சியினாலும் பல ஆண்டுகளாக உருண்டு தேய்க்கப்பட்டு தானாகவே லிங்க வடிவத்தை பெறுகின்றன. இவை சுயம்பு லிங்கங்களாக கருதப்படுகின்றன, அதாவது மனிதர்களால் செதுக்கப்படாத இயற்கையான லிங்கங்கள். 2. ஆன்மீக முக்கியத்துவம். புனிதத்தன்மை. மற்ற சிவலிங்கங்களுக்கு செய்யப்படும் பிராண பிரதிஷ்டை, அதாவது உயிர் ஊட்டுதல் சடங்கு இதற்கு தேவையில்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏனெனில் இவை இயற்கையிலேயே தெய்வீக ஆற்றல் கொண்டவை. சிவன் சக்தி வடிவம். இந்த லிங்கங்களில் காணப்படும் கோடுகள் மற்றும் குறிகள், அதாவது மார்க்கிங்ஸ், சிவன் மற்றும் சக்தியின் இணைப்பை குறிப்பதாக கருதப்படுகிறது. வழிபாடு. வீடுகளில் வைத்து வழிபட நர்மதா பானலிங்கம் மிகவும் உகந்தது. இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. 3. அறிவியல் மற்றும் புவியியல் பின்னணி. கிரிப்டோ கிறிஸ்டலின் குவாட்ஸ். இந்த கற்கள் ஒரு வகை குவாட்ஸ் கற்களாகும். இவை மிகவும் கடினமானவை மற்றும் வழவழப்பானவை. அதிர்வு தன்மை. பல ஆய்வுகளின்படி இந்த கற்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வு திறன், அதாவது ஃப்ரீக்வன்சி அல்லது வைப்ரேஷன் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனாலேயே இவை தியானம் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. 4. எங்கு கிடைக்கும்? மத்திய பிரதேசத்தில் உள்ள பஹாவான் மற்றும் மர்தானா ஆகிய கிராமங்கள் நர்மதா பானலிங்கங்கள் சேகரிக்கப்படும் முக்கியமான இடங்களாகும். குறிப்பாக ஓங்காரேஸ்வரர் அருகே பாயும் நர்மதை ஆற்றின் பகுதிகளில் இவை அதிகம் கிடைக்கின்றன. 5. அடையாளங்கள். இவை பொதுவாக பழுப்பு, சாம்பல் அல்லது சிவப்பு நிற கோடுகளுடன் காணப்படும். ஒவ்வொரு பானலிங்கமும் தனித்துவமான அமைப்பை கொண்டிருக்கும். ஒன்று போல மற்றொன்று இருக்காது. குறிப்பு: நீங்கள் ஓங்காரேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் பயணத்தில் நர்மதை ஆற்றின் கரைகளில் இந்த லிங்கங்களை நேரடியாக பார்க்கலாம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடம் வாங்கலாம். வீட்டில் வைப்பதாக இருந்தால் சிறிய அளவிலான லிங்கத்தை தேர்ந்தெடுப்பது பராமரிக்க எளிதாக இருக்கும். நர்மதா பானலிங்கத்தின் சிறப்பம்சங்கள். இயற்கை உருவாக்கம். இவை மனிதர்களால் செதுக்கப்படாமல் நர்மதை ஆற்றில் பல ஆண்டுகளாக இயற்கையாக உருண்டு லிங்க வடிவம் பெறுகின்றன. நர்மதே ஹர். நர்மதையின் ஒவ்வொரு கல்லும் சிவன்தான் என்பது ஒரு பிரபலமான நம்பிக்கை. பயன்பாடு. பானலிங்கம் வீட்டில் பூஜிப்பதற்கும் கோவில்களில் பிரதிஷ்டை செய்வதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது.